ஏ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்டெயிலுக்கு வந்து விமராலுன்னு ஒரு மெடிசன் இருக்குது இல்லையா? ஸோ அந்த விமரால் மெடிசனை கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்கறது, எந்த மாதிரி கொடுக்கலான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக விமரால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம விமரால்னால் என்ன, அதை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷனை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ காக்டெயிலாக இருக்கட்டும், எந்த பேர்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு இம்யூனிட்டி பவர் தேவைப்படும். அதுக்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். கேட்டிங்கன்னா இது அதுக்காகவும் யூஸ் பண்ணலாம், இம்யூனிட்டி பூஸ்ட்டுக்காகவும். அதே சமயம் வந்து கால்சியம் சத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து எல்லா விதமான பறவைங்களுக்காக இருக்கட்டும், இல்லை கோழிகள், அப்புறம் இந்த மாதிரி உள்ள உயிரினங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். மெயின் இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரீடிங் ரிசல்ட்டுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணலாம். ப்ரீடிங்கை பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு காக்டெயில் இருக்குது, ஒரு ஃபீமேல் காக்டெயில், ஒரு மேல் காக்டெயில் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பேருக்கு வந்து ஒரு 100 மில்லி வாட்டருக்கு ஒரு சொட்டு இல்லை 2 சொட்டு விட்டிங்கன்னா அது பூஸ்ட் ஆகி ஒரு 3லேருந்து 4 நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங்க்கு தயாராகிடும் பறவையை பொறுத்தளவில். அதுக்காகவும் இது யூஸ் பண்ணுறாங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நல்லா பார்த்துருந்தாவே தெரியும், ப்ரீட் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் காக்டெயில் வந்து நிறைய சாப்பிடும். அந்த டைமிங்கில் வந்து இதை கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமிங்கில் இது கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது அதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ப்ரீடிங் ரிசல்ட்டுக்காக உள்ள மெடிசன்றதுனால ப்ரீட் ஆன பிறகு நீங்கள் இதை கொடுக்கக்கூடாது. அப்படியும் கொடுத்தீங்கன்னா இன்னொரு வாட்டி ப்ரீட் ஆகும்போது முட்டை எல்லாமே வந்து போட்டு வீணாக போயிடும். அதுக்காக வந்து இதை வந்து அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க. அதே சமயம் வந்து குஞ்சு பொரிச்சதுக்கப்புறமும் கொடுக்க மாட்டாங்க. ரீசன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குஞ்சு பொரிச்சிட்டு இதை கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, இது சிக்கை வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணிடும். ஏன்னா ப்ரீடு 2வது கிளச்சிக்கு ப்ரீட் ஆகிட்டுனா பறவை அடுத்து முட்டை வைக்கும். அப்புறம் இந்த குஞ்சுங்களுக்கு வந்து தீனி கொடுக்கறத மறந்துடும். ஸோ இந்த குஞ்சுங்களை காப்பாற்ற முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் முட்டை விடுது இல்லையா, அந்த முட்டையை தான் அதில் போய் அடை உட்காந்துக்கும். அப்புறம் இதில் வந்து தீனி கொடுக்காது. இதனால் வந்து ரொம்ப லாஸ் ஆகும். நான் அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதோடைய டிஸ்அட்வான்டேஜை பார்த்தாச்சு. அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, முட்டையோட தன்மையை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். கால்சியம்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து நல்லா தடிமானமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். எந்த ஒரு இது இருந்தாலும் உடையாத அளவுக்கு தன்மையாக உருண்டையாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதனால நம்ம வந்து இந்த மெடிசனை கொடுக்குறோம். இது கூட எந்த மெடிசனும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, மிக்சிங் பண்ணாவே பேர்டுக்கு வந்து அந்த மருந்து போய் கரெக்டாக போய் சேராது. ஓகேங்களா? வாமிட் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா உடம்பு சரியாமல் கூட அந்த பறவைக்கு போகலாம். அந்த சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து மிக்சிங் டைமிங்கில் வந்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் ப்ரீடிங் எடுக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டான ஸ்டேஜ் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் இல்லைன்னா 8 மாதம் இந்த மாதிரி ப்ரீடிங் டைமிங். ஓகேங்களா? ரொம்ப வயசானதெல்லாம் எடுத்துடாதீங்க. ரொம்ப வயசானது எடுத்தால் 1 இயர் முட்டை வைக்கும். அதுக்கப்புறம் முட்டை வைக்கிறது ஸ்டாப் பண்ணிடும். மேக்ஸிமம் ப்ரீடர்ஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் சிக்காகவே வாங்கி வளர்த்ததுக்கப்புறம் 8 மாதத்தில் நீங்கள் ப்ரீடிங் போடுங்க, நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். விமரால்னால் என்ன, விமராலை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். விமரால்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கும். ஸோ 30 mlன்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. இதே 90 ml அது வந்து 100 ரூபா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நிறையாவே இருக்குது. ஓகேங்களா? 50 ml அந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபார்மர்ஸு, ப்ரீடர்ஸ் வளர்க்குறவங்க, நிறையா பறவை வச்சுருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் 10 லிட்டர் கேன் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5000 சம்திங் வரும். காஸ்ட் வைஸ்ட்டு விமரால் மாறும். பேசிக்காக நீங்கள் வளர்க்குறீங்க சிங்கிள் பேர்டு அப்படின்னா நீங்கள் 30 ml நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து 40 ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை தட்டி விட்ருங்க. மேலும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்டில் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஏஜஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள் நண்பா. தேங்க்யூ கைஸ்.